பீட்டர் ரோஸ் ஒரு புண்ணியவான். இந்த கலெக்டர் பீட்டர் ரோஸ் என்பவர் ஆட்சியை வழிபடக்கூடியவர். ஒரு நாள் வீட்டுல படுத்து கிடக்கிறார். அவர் தூக்கா இரவு 12 மணி யாரோ தட்டி எழுப்புகிறார்கள். பீட்டர் ரோஸ் முழிச்சு பார்க்கிறார். அது மீனாட்சின்னு அவருக்கு தெரியாது. அந்த குழந்தை கையை காமிச்சது, இப்படி வா. பீட்டர் ரோஸ் படுத்திருந்தவர் எழுந்தார். அந்த குழந்தை முன்னால் போகிறது, பீட்டர் ரோஸ் பின்னால் போகிறார். வாசலுக்கு போனது அப்படியே மறைஞ்சிருச்சு. என்னடா காணமேன்னு பார்க்கிறார். இடி விழுந்து இவர் படுத்திருந்த அறை முழுக்க முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தை யாரு? அம்மா மீனாட்சி. ஓடி வந்து கோயில் வாசப்படியில விழுந்து அழுதாரே, செருப்பு இல்லாம வந்தியா? உனக்கு நான் ஒரு செருப்பு தச்சு கொடுக்கட்டுமா? எப்படி செருப்பு? 28 தோலா தங்கம், 412 சிவப்பு கல்லு, 80 பச்சை வைரம், 72 மரகத கல், 4 முத்து, 4 நீலக்கல், 4 வைடூரியம். இவ்வளவும் போட்டு 2 செருப்பு தயார் பண்ணார் அம்பாளுக்கு. அப்படியே அதுல கீழே என்ன எழுதினார் தெரியுமா? பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு எழுதினார். ஆடி மாசம் அம்பாள் திருவிழாவில் 8ஆம் திருவிழா அன்னைக்கு திருப்புகழ் சபையில வந்து குதிரை வாகனத்தில் அம்பாள் உட்கார்றத பார்க்கலாம். அப்போ இந்த 2 செருப்பும் போட்டிருப்பாங்க. ரோஸுக்கு ரோஸ் பாண்டியன் பேர் வச்சுட்டான். அம்மா மீனாட்சி காட்சி கொடுக்கிறாள்னா அந்த ஆள் பாண்டியன் தானே, ரோஸ் பாண்டியன். இறக்குற பொழுது சொன்னாரா, மீனாட்சியை பார்த்தபடி மெய் காட்டும் பொட்டல். அங்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் அவர் அடக்கம் பண்ணியிருக்கு. மீனாட்சியை பார்த்தபடி அடக்கம் பண்ணுனாராம். இன்னைக்கு மீனாட்சியை பார்த்தபடி அந்த உடம்பு அடக்கம் பண்ணப்பட்டது. பீட்டர் ரோஸ் ரோஸ் பாண்டியனாக மாறினார்.